விஜயோட ரசிகர்கள் ஆல்ரெடி ரொம்ப ஆரவாரமா இருக்காங்க. அப்பாடா நம்ம தலைவன் சிஎம் ஆயிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் வந்து அவரோட ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிக்கு ஃபைனலி ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் எந்த நாள் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆல்ரெடி வந்து தலைவன் வந்து சிஎம் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆரவாரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆரவாரம் வந்து கொஞ்சம் அப்படியே கலவரமாவும் போயிட்டு இருக்கு. அது வந்து வேற டிபார்ட்மெண்ட், அதனால அது அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம். ஸோ ஜனநாயகன் படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிளாஸ்டா போயிட்டு இருந்தது. எதனாலன்னு பார்க்கும்போது அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து இப்ப ஆகும் அப்போ ஆகும் ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸ்டில் வந்து சென்சார் போர்டு வந்து சர்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்ற போதும் இந்த படம் மே 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. பட் அது வந்து ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் தான். அந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து பிங்க் வில்லா அப்படின்ற ஒரு வெப்சைட்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு முக்கியமான நாள் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் அது வந்து முக்கியமான நாள் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா விஜயோட பிறந்தநாள். ஸோ விஜயோட பிறந்தநாள் அன்னைக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆரவாரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அலப்பறையெல்லாம் தாங்க முடியல, அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன ஏது அப்படின்றது வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஜனநாயகன் படம் இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜான்ல ரிலீஸ் ஆக வேண்டியது. ஸோ பொங்கல் டைம்ல ரிலீஸ் ஆகி அது ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆக வேண்டியது. அதுவே அவங்களா அதை ஒரு குழப்படி மாதிரி பண்ணி அது வந்து ரிலீஸ் ஆக விடாத மாதிரி ஆகி அது அப்படியே ஒரு மாதிரி ஒரு சட்டிலாவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆகிரும் அப்போ ஆகிரும் அப்படின்ற ஒரு பேச்சில் இருக்கும் போது கடைசியில வந்து அந்த படத்தை லீக்கே பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா வினோத் ஒரு டைரக்டர் அப்படி இருக்கும் போது அவரு தயாரிச்சு இந்த ஒரு படம் வந்து இந்த மாதிரி லீக் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கும் போது அவருக்கு வந்து ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த படத்துல நடிச்சவங்க எல்லாருக்குமே, இப்போ அந்த படத்துல பூஜா ஹெக்டே நடிச்சாங்க, மமிதா பைஜு நடிச்சாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு வருத்தமா இருக்கும் இந்த படம் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பட்சத்துல. ஸோ இந்த படம்லாம் எப்போ லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த எலெக்ஷன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்க டைம்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் படம் 2 நிமிஷம் படம் அந்த மாதிரி வெளில வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் போக போக வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முழு படத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆன்லைன்ல. ஸோ இதுக்காக நம்மளோட சைபர் கிரைம்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் சைபர் கிரைமோட வேலை அது இல்ல. சைபர் கிரைம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆன்லைன்ல ஜாம் பண்ணி ஆன்லைன்ல ரிலீஸ் ஆன எல்லா இடத்துலயுமே வந்து முக்கவாசி வந்து பிளாக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட லிங்க்ஸை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, வெப்சைட்ஸ் வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சில வேலைகள்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து படம் வந்து இந்த மாதிரி ஆன்லைன்ல லீக் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் என்ன ரிலீஸ் டேட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸும் வந்து நிறைய பேக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல இது பெருசா வியாபாரம் ஆகாதுப்பா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்துட்டு இருந்தது. அதான் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி பேசுனீங்கன்னா அதுக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்றதுனால அதை யாராவது பார்த்தோ இல்ல அதை வந்து விமர்சனம் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒருத்தவங்க பேசியிருக்காங்களா, அந்த படம் சார்ந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க பார்த்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் டைம்ஸ்ல வந்து அந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பாக்ஸஸ்லாம் சேஃபர் சைட் ஒரு பிளேஸ்ல வைப்பாங்க பாத்தீங்களா. ஸோ அந்த டைம்ல கூட அதை வந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு மனுஷனை வச்சிருந்தாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப தைரியமா நான் ஜனநாயகன் படம் பாக்குறேன்டா அப்படின்ற மாதிரி ஜனநாயகத்தை கோத்து விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி அதுக்கான ஒரு ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் ரசிகர்கள்லாம் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆனா மட்டும் தான் நான் வந்து தியேட்டர்லயே போய் பார்ப்பேன், நான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க மாட்டேன், எங்க விஜய் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஆரவாரமா பேசிட்டு இருந்தாங்க. என்னதான் ஆரவாரமாக பேசிட்டு இருந்தாலும் ஒரு சில குழப்படிகள் ஒரு சில பிசறுகள்லாம் இருக்கதா செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கதா செய்யுது. சரி, ஜனநாயகன் படம் வந்து எந்த அளவுக்கு மும்மரமா போகுது, இப்பயாச்சும் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா May 8 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுனால எல்லாரும் அதை நம்பி அதை பார்த்து நிறைய வெப்சைட்ஸா இருக்கட்டும், யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சரௌண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகேப்பா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அகெயின் சிபிஎஃப்சி கிட்ட போயிருக்கு. ஸோ சிபிஎஃப்சி கிட்ட மறுபடியும் மறுசோதனையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ அவங்க கிட்ட இருந்து ஒரு சர்டிபிகேஷன் வர வேண்டியது இருக்கு. ஸோ அந்த சர்டிபிகேஷன் வந்து வந்துருச்சு அப்படின்னா அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். சோ அதுக்கான ப்ராசஸ்லாம் சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் சார் வந்து சிஎம்ஆ போஸ்ட் எடுக்க போறாரு, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இன்னும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் குஷி இவர் வந்து ஒரு சில பதிவுகள்லாம் போட்டிருக்காரு. இந்த படம் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகணும். இதுல எல்லாருமே பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா
முதலாச்சு வந்து நடிகர் விஜயோட படம் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இப்ப வந்து முதல்வர் விஜய் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல போறாங்க. ஸோ இது வந்து ஒரு கிராண்ட் ஓப்பனிங் மாதிரி தான், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ரொடியூசர் குஷ்யம் என்ன சொல்லியிருந்தான்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பிளஸ் அவரும் வந்து இந்த படத்தை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசணும், இந்த படத்தை வந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 நிமிஷம் பேசி ஒரு ஆன்லைன்ல ஸ்ட்ரீம் பண்ணா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஆப்வியஸா கரெக்டா தான். இது வரைக்குமே நிறைய இடத்துல குரல் கொடுக்காம இருந்திருக்காரு. இனிமேல்ட்டாச்சு ஒரு முதல்வரா வர போறாரு அப்படின்ற போது அடுத்து அவர் என்ன மாதிரி சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க போறாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முன்னோக்கி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஆப்போசிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்சி இருக்காங்க, ஆப்போசிட்டே அவங்க இருக்கும்போது எந்த அளவுக்கு வந்து இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ பதவி ஏற்றாலும் மட்டும் பத்தாது, அதை தாண்டி அவங்க என்ன மாதிரி சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமா கருதுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜனநாயகன் படத்துக்காக அவர் வந்து குரல் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஆஸ் எ சிஎம்மா போஸ்ட் எடுக்க போறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜனநாயகன் படத்தையாச்சு அவரு படத்துக்காக ஆச்சு அவர் பேசுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஒரு பக்கம் தனியா வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எல்லாம் தாண்டி ஒரு பக்கம் வந்து விமர்சிப்பாங்க, ஒரு சில பேர் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு இருக்கும் போது பிரசாந்த் கினி அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட விஜய் சார் வந்து கன்ஃபார்மா சிஎம் ஆயிடுவாரு இந்த வருஷம். இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நடுவில் வந்து ஒரு ஸ்ட்ரீம் போயிட்டு இருந்துச்சு. ஸ்ட்ரீம் இந்த சென்ஸ் வந்து ஒரு வைரலா ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தது. அஜித் சார் வந்து எலெக்ஷனுக்கு வர போறாரு, அஜித் சார் வந்து அரசியலுக்கு வர போறாரு, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. அப்படி போயிட்டு இருந்த பட்சத்துல அவர் எப்பயோ பேசின ஒரு விஷயம் 2023ல அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் இப்போ வந்து பலிச்சிருக்கு அப்படின்றதுனால அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, 2032 அந்த டைம்ல வந்து நம்மளோட அஜித் சார் வந்து அரசியலுக்கு வருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட பார்க்க வந்து போனா அப்படியே நம்ம நாடு வந்து அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தாலுமே இன்னமும் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த வந்து நம்பி நம்ம மக்கள்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வெளிச்சமா தெரியுது அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு ஒரு ஃபன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பூஜா ஹெக்டே இந்த படத்துல வந்து ஒரு கேரக்டரா நடிச்சிருந்திருக்காங்க, ஒரு லீட் ரோல் நடிச்சிருந்திருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஜனநாயகன் படம் ஷூட் எடுக்கும் போதே நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி விஜய் சார் வந்து கன்ஃபார்மா சிஎம் ஆகிடுவாரு அப்படின்றலாம் சொல்லியிருந்தேன் அப்படின்றது. ஸோ அந்த வீடியோ வந்து இப்போ வைரலா போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 மில்லியன் வியூஸ்க்கு மேல போயிருக்கு அந்த வீடியோ. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து விஜய் சாரை வாழ்த்தி, முக்கியமா செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், அரசியல் சார்பாக இருக்கட்டும், வாழ்த்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஜனநாயகன் படம் வந்து கரெக்டா அவர் பிறந்தநாள் அன்னைக்கு June 22 அப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் வரலை. பட் மேபி அந்த டைம்ல ரிலீஸ் ஆனா அவங்க எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரசிகர்களும் வந்து அது பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மிச்ச நாளா ரிலீஸ் ஆகுறத விட அவர் பர்த்டே அன்னைக்கு அவரோட கடைசி படம் ரிலீஸ் ஆகுறது இன்னொரு வெயிட்டா இருக்குமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியை காத்திருந்து பார்க்கலாம். ஜனநாயகன் படம் June 22, 2026 இந்த டைம்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றது.